கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கூட்டணி மீண்டும் உதயமாகி இருக்கிறது. இனி அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளில் தொகுதி பங்கீடுகள் பற்றியெல்லாம் பேச இருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் இன்னும் சில கட்சிகள் இணையணும். ஏன்னா நேற்றே திரு குலாம் நபி ஆசாத் அவர்கள் ஒரு வலுவான கூட்டணி அமைப்பது தான் எங்களுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த இடத்தில் திரு எஸ்ஆர் சேகர் அவர்கள்ட்ட நம்ம சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா திரு எஸ்ஆர் சேகர், இந்த கூட்டணிக்கு கடுமையான எதிர்வினை அப்படின்னா பாஜக தான் ஆற்றியிருக்கிறது. உங்களுக்கு ஏன் இந்த பதற்றம்? அது மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி அப்படின்னு சொல்றீங்க. இன்னும் தேர்தலே வரல, மக்கள் என்ன அபிலாஷை வச்சிருக்காங்கன்னு தெரியாது, அதற்குள் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி. இது உங்க ஆசையா இல்ல எரிச்சலா? அதாவது எரிச்சலும் இல்லை, ஆசையும் இல்லை, யதார்த்தம் உண்மை நடந்தது. அந்த நடந்ததனுடைய அடிப்படையிலே சொன்னது. இப்போ நாங்கள் சொல்லுவது என்னன்னு என்று கேட்டால், இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கூட்டணி சேரட்டும். ஆனால் கூட்டணியில் சேருவதற்கு முன்னாலே இப்போ நம்ம ஜெயராஜ் அவர்கள் சொன்னார்கள், யாருடன் சேர்ந்தால் இலங்கை பிரச்சனை தீர்ந்து விட போகிறதா அப்படின்னு கேட்டார். நீங்கள் கேட்ட கேள்விக்கு எந்த காரணத்துக்காக திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸிலிருந்து வெளிவந்தது? இலங்கை பிரச்சனையிலே 1.5 லட்சம் புள்ளிவாய்க்காலில் இருந்த தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள், அப்போது காங்கிரஸ் வாழாக இருந்தது என்று அதனால் வெளியே வந்ததாக சொன்னாங்க. ஸோ முள்ளிவாய்க்காலிலே கொல்லப்பட்ட தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து காங்கிரஸுக்கு சாமபமோனச்சம் கொடுத்து அவருடைய ஆவிகள் மன்னித்து விட்டது. அதனால் இப்போது காங்கிரஸை சேர்த்து கொண்டார்களா தெரியாது. அதே மாதிரியாக நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீர்கள். EVKS இளங்கோவன் வந்து அங்கே ஒரு சேர் போட்டால் இங்கே ஒரு சேர் போடணும், அங்கே முதல்வர்னா இங்கே துணை முதல்வர் கொடுக்கணும், அங்கே நிதி மந்திரினா எங்களுக்கு ஹோம் மினிஸ்டர் கொடுக்கணும்னு சொன்னார். காங்கிரஸுடைய தலைமை சொல்லிச்சான்னு கேட்டார். EVKS இளங்கோவன் யார் என்பது ஜெயராஜுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். நான் இப்போ அதுக்கெல்லாம் போக போகிறதில்ல. ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்கிறேன். யாரோடு சேர்ந்தாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு கவலை இல்லை. ஆனால் சேர்ந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள், சேர்ந்தவர்கள் என்ன பேசினார்கள் என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி 2013, ஜஸ்ட் 4 மாதம் எலெக்ஷனுக்கு முன்னால், பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு கூடியது. அந்த பொதுக்குழுவில் கலைஞர்கள் பேசியிருக்கிறார்கள். நம்முடன் இருந்து துரோகம் செய்த காங்கிரசுடன் இனி கூட்டணி கிடையாது, காங்கிரசுடன் கூட்டணி வைத்து விடுவோம் என்று நீங்கள் ஒருபோதும் கனவு காண வேண்டாம். திரு எஸ்ஆர் சேகர், என் குறுக்கீடுக்கு மன்னிக்கவும், ஒரு கூட்டணி ஃபார்மேஷன்ல நீங்க ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க நாடாளுமன்ற தேர்தலில். இன்றைக்கும் கூட பாமக எங்க கூட்டணியில தான் இருக்கு அப்படின்றீங்க. ஆனா பாமக இல்லைன்னு சொல்றாங்க. உங்க அரசை கடுமையாக அவங்களும் விமர்சிச்சிருக்கிறாங்க பல விஷயங்கள்ல. ஆனா அவர்களோடு நீங்கள் கூட்டணி போறதுக்கு தயாரா இருக்கிறீங்க. ஆனா திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்துடக்கூடாது. இது என்ன லாஜிக் திரு எஸ்ஆர் சேகர்? திமுகவும் காங்கிரசும் சேரட்டும், அதுதான் இந்த நாட்டுக்கு மிக மிக நல்லது. 2 ஊழல் கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து அழிய போவதை இந்த நாட்டு மக்கள் பார்க்க போகிறார்கள், அது நல்லது. ஆனால் அப்படி அழிய போகிறவர்கள் பேசிய விஷயத்தை நாம் எப்படி நிச்சயமாக மறக்க முடியும்? கனிமொழியும் தயாளு அம்மாளையும் ஆராசாவையும் சிறையிலே தள்ளியவர்கள், பூஜ்ஜியமாக போட்டு எங்கள் மீது குற்றம் சாட்டியவர்கள் இப்படின்னு கலைஞர் சொன்னார். அப்படி சொன்ன கலைஞருக்கு இப்ப திடீரென காங்கிரஸிலே மாற்றம் வந்து விட்டது என்று எனக்கு தெரியவில்லை. அது மட்டும் இல்ல, இப்ப குலாம் நபி ஆசாத் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தையை சொன்னார். த மோஸ்ட் டிபெண்டபிள் பார்ட்னர் DMK, எங்களுக்கு மிக நம்பிக்கையான பார்ட்னர் என்று சொன்னார். அந்த நம்பிக்கையான பார்ட்னருக்கு திமுக என்ன செஞ்சிச்சுன்னா, நேற்றைக்கு CBI கோர்ட்ல ஆராசா அவருடைய நினைவு, அவங்க அந்த பத்திரிகையெல்லாம் படிச்சிருக்காங்க, அந்த நிகழ்வெல்லாம் அவங்களுக்கு நினைவு இருக்கும். திரு எஸ்ஆர் சேகர், நீங்க ஏன் அதெல்லாம் நீங்க நினைவுபடுத்துறீங்க? அவர்களுடைய லட்சியம் என்பது அதிமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவது அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நீங்க ஏன் மீண்டும் அதை நினைவுபடுத்துறீங்க? ஒற்றை புள்ளியில் அவங்க ஒருங்கிணைஞ்சிருக்கிறாங்க. இது மோஸ்ட் டிபெண்டபிள் அலையன்ஸ் அல்ல. ஒருவர் பச்சை துரோகமாக முதுகிலே குத்தியவர்கள் இன்று அரசியல் காரணங்களுக்காக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அந்த ராஜா வந்து நாட்டினுடைய அந்த அரசியல் காரணம் தான் அதிமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவதுன்னு சொல்றாங்க. அந்த அரசியல் காரணம் என்பதே இந்த அரசை அனுப்புவது அப்படின்றதுதான் அந்த அரசியல் காரணத்துக்கு முன்னால. சொல்லுங்க. அதாவது இல்ல, அரசியல் காரணத்துக்கு முன்னாலே
அரசியல் காரணத்துக்கு முன்னாலே பேசுவதற்கு உங்களுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லையே. நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கிறீர்கள்? நேற்றைக்கு வந்து இந்த காங்கிரசினுடைய 3 மிகப்பெரிய தலைவர்களை ஆராசா சொல்லியிருக்கிறாரே, வெளியே வா, நான் என்னோட உட்கார்ந்து நீ தான் பேசுன, நீ தான் இந்த என்னுடைய ஊழல் குற்றச்சாட்டுல இருக்க அப்படின்னு 3 மிகப்பெரிய தலைவர்களை சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் டிபெண்டபிள் கூட்டணி, மோஸ்ட் டிபெண்டபிள் கூட்டணி என்று சொல்றாங்க. உங்களிடம் ஒரு கேள்வி, நீங்க மக்கள் நல கூட்டணி நீங்க பண்றீங்க, நீங்க வந்து இந்த கட்சிகள்லாம் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு. ஒரு தேர்தல் என்பது அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ் தான் அப்படின்றப்ப ஒரு ஒற்றை புள்ளியில் ஒரு அஜெண்டா எடுக்கிறாங்க. அதிமுக அரசை நம்ம அகற்றணும், அதற்காக நாங்க ஒன்று கூடுகிறோம், ஈழம் என்பதெல்லாம் இப்போ ஒரு பிரச்சனை இல்லை, இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா ஒரு கூட்டணியை கட்ட முடியாதுன்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, அதனால தான் நாங்கள் வந்து இது கொள்கை கூட்டணி, நாங்கள் வந்து எந்தெந்த இதில் உடன்படுகிறோம் என்பதை தெளிவாக காமன் மினிமம் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை சொல்லியிருக்கிறோம். அண்ணன் வேலுசாமி சொன்னார்கள் கூட்டணி என்பது உறவு முறை மாதிரி இருக்கணும், குடும்ப உறவு மாதிரி இருக்கணும். கரெக்ட் தான், இதயம் துடிக்கணும், கண்கள் பணிக்கணும்ன்றது உண்மைதான். ஆனால் அவர் சொன்னார் அதிமுக என்கின்ற ஊழலாட்சி ஒழிக்கணுன்றது அவருடைய கட்சியினுடைய பார்வை. எங்களுக்கு என்ற ஒரு பார்வை இருக்கிறது, ஊழல் புரிந்தது அதிமுகவும் திமுகவும் தான், இரண்டையும் அகற்ற வேண்டும் என்பது எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, எங்களுடைய அஜெண்டா. ஆக அந்த வகையில் இல்ல, அதுல நீங்க என்ன செய்றீங்கன்னா பாஜகவும் இல்ல, காங்கிரஸும் இல்ல, பாமகவும் இல்ல அப்படின்னு எல்லாவற்றையும் விலக்கி வச்சுட்டு ஒரு லட்சியவாத கூட்டணியை கட்டமைக்கலாம். யதார்த்தத்தில் அது வெற்றி பெறுமான்ற கேள்வி, யதார்த்தத்தில் வெற்றி பெறுன்றதுக்கு தான் தலைவர் சொன்னாரு 65% பொதுஜனம் இருக்காங்களா, அவங்க நிச்சயமாக ஒரு பிரளயம் வரும் என்கின்ற எதிர்பார்ப்பு. 67 வந்தது, 77 வந்து ஏன் இப்பொழுது வரக்கூடாது? உங்களிடம் ஒரு கேள்வி, இப்ப கூடங்குளம் இஷ்யூ சார்ந்து பிரச்சனை இருக்கிறது, கம்யூனிஸ்டுகளுக்கும் மத்த உங்களுக்குமோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறப்ப இருங்க அந்த பிரச்சனையை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அதிமுக திமுக இருக்க கூடாதுன்னு நீங்க கட்டமைப்பதை போல நாங்க ஈழத்தை தள்ளி வச்சிருக்கிறோம். முதல்ல அதிமுக அது பற்றி உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கு, நம்ம பேசுவோம். சர்வதேச போராட்டத்துல வந்து குற்றவாளி கூண்டில் ராஜபக்ஷ நிறுத்தினது இருக்குது காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல. திரு ஜெயராஜ் இன்னொன்னு சொல்லணும், நண்பர் ஜெயராஜ் அவர்கள் சொன்னாங்க வைகோ வந்து ஒரு போராளி, அதாவது 22 முறை சிறைக்கு போயிருக்கிறார். 577 நாள் சிறைச்சாலையில் இருக்கிறவருடைய குடும்பத்தில் இருக்கின்ற அவருடைய துணைவியாரை வைத்துக் கொண்டு ஏதோ கலைஞரிடத்தில் வந்து கெஞ்சியதை போல வேலுசாமி 5-6 நாட்களுக்கு முன்னால் ஒரு தொலைக்காட்சி விவாதத்திலே பிஜேபி சார்ந்த சுப்பிரமணிய ஆசீர்வாத ஆச்சாரியா அவரிடத்திலே பேசிய அந்த பேச்சுக்கும் இப்பொழுது பேசுகின்ற பேச்சுக்கும் மிகப்பெரிய மழைக்கும் மடுவுக்கு இருக்கின்ற வித்தியாசம். அவர் பதில் சொல்லுவாங்க. திரு ஜெயராஜ், என்னென்ன கேள்வினா, இன்றைக்கும் சமூக வலைதளங்கள்ல நீங்க என்ன பேசுனீங்க, நாடாளுமன்ற தேர்தலில் ஈழம் தொடர்பாக என்ன பேசுனீங்கன்றதெல்லாம் எடுத்து போட்டு நிறைய விமர்சனங்கள்லாம் வருது. அது உள்நோக்கம் கொண்டதாக கூட இருக்கலாம், ஆனால் விமர்சனமாக இருக்கிறப்ப நீங்க தான் சொல்றீங்க. திரு ஸ்டாலின் அவர்களே பேசிய பதிவு கூட இருக்கிறது, நாடாளுமன்றத்திலேயும் கிடையாது, சட்டமன்றத்தில் கூட கூட்டணி காங்கிரஸோடு பொதுக்குழுல சொல்லியிருக்கோம் சார். சார் பொதுக்குழு நானே சொல்றேன், ஒரு நிமிஷம் இருங்க சார். அதாவது பொதுக்குழுவில் வந்து கலைஞர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். அதை சேகர் என்ன நினைவுபடுத்தினா நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். நான் சேகருக்கு முதலில் நான் அவருக்கு பதில் சொல்லிவிட்டு உங்கள் கேள்விக்கு வருகிறேன். ஏனென்றால் கூட்டணியிலே அரசியலிலே வார்த்தைகள் இதை விட கடுமையாக பேசியவர்கள் யாரோடு யார் கூட்டணி வைத்துக் கொண்டாடுறாலும் பழைய வரலாறு உண்டு, உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். நாம் இதில் என்ன பார்க்கிறோம், செலக்டிவ் அம்னீசியா இருக்கிறது என்று அத்வானிக்கு சட்டமன்றத்திலே பதிவு செய்துவிட்டு அடுத்த முறை பிஜேபியோடு கூட்டணி வைத்துக் கொண்டார் அம்மையார் ஜெயலலிதா. நான் அதற்குள்ளெல்லாம் போக விரும்பவில்லை. நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கு ஒரே ஒரு மைய கருத்து, ஒற்றுமையான மைய கருத்து, இந்த அரசாங்கம் மாற்றியாக வேண்டும். எங்களுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற வாக்கு வித்தியாசம் 6% என்று நியூஸ் கருத்து கணிப்பில் சொல்லப்படுகிறது. நான் கருத்து கணிப்பில் நம்புவதில்லை. ஆனால் நந்திதாஸ் உடனே அப்படி இப்படி என்று சொல்லுவார். நான் பொதுவாகவே சொல்லி ஏற்கனவே பலமுறை என்னோட விவாதத்தில் சொல்லியிருக்கிறேன். நான் வந்து கருத்து கணிப்பில் நம்புவதில்லை சார். இருந்தாலும் அரித்மெட்டிக் கால்குலேஷன் படி அலைன்ஸ் வைத்துத்தான் இந்த அரசாங்கத்தை அகற்ற வேண்டும். பணபலம் தேர்தல் கமிஷனோடு சார் ஒரு நிமிஷம் நான் ப்ளீஸ் என்ன பேச முடியல. தேர்தல் கமிஷனோடு கூட்டணி சரிங்களா, அதிமுக பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைத்த பணபலம் தேர்தல் கமிஷனில் கட்டுக்கட்டாக இந்திய தேர்தல் ஆணையரிடத்திலே மனு கொடுத்து இருக்கிற போலி வாக்காளர்களை சேர்த்து வைத்திருக்கார்கள். இந்த நிமிடம் வரைக்கும் நீக்கப்படவில்லை. எங்களுக்கு தேவை இன்றைக்கு இந்த அரசாங்கத்தை அகற்றியாக வேண்டிய கட்டாயம், மிகப்பெரிய கட்டாயம். தமிழ்நாட்டு மக்களுக்கு விடுதலை பெற்று தர வேண்டும். அந்த கடமை தான் எங்களுக்கு முக்கியம். ஈழ பிரச்சனை ஒருபோதும் நாங்கள் தள்ளி வைக்கவில்லை. ஈழ பிரச்சனைக்காக அண்ணன் வைகோ திமுகவில் இருக்கின்ற பொழுது நாங்க என்ன கேட்கிறோம்,
ஜெயராஜ் கொஞ்சம் அமைதியா இருந்தா இன்னும் கூர்மைப்படுத்தி என் கேள்வி வைக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றி விட்டார்கள், கொத்து கொத்தாக இறந்ததுக்கெல்லாம் காங்கிரஸ் வந்து நீங்க குற்றம் சாட்டுறீங்க. என்ன செய்ய முடியுமோ அந்த எதிர்ப்பை நாங்கள் செய்தோம். இப்பொழுது வேறு கூட்டணிக்கு போனார்களே அவர்கள் என்ன செஞ்சாங்க? என் கேள்வி அரசாங்கம் வந்துச்சு. என் கேள்விக்கு மட்டும் வாங்க. நான் என்னன்னா இப்ப திரு எஸ்.ஆர். சேகர் சொல்வது அந்த இறந்து போன ஆவிகள் எல்லாம் பாவ மன்னிப்பு வழங்கி விட்டதான்னு கேட்டாங்கல்ல, அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல அதை விட அதிமுகவை அகற்றுவது பெரிதுன்னு சொல்லுங்க. ஒருபோதும் பாவ மன்னிப்பை பற்றியோ அல்லது பாவத்தை பற்றியோ இவர்கள் பேசுவதற்கு அருகதையே கிடையாது. கேள்விக்கு வாங்க சார். நான் கேட்பது இது என்ன மாதிரியான பிராக்டிஸ், இது என்ன மாதிரியான நடவடிக்கை எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல வேற யார் ஈழ பிரச்சனை தீர்ந்துருமா? இப்ப என்ன சொல்ல வரீங்க? நிர்வாக குழு தீர்மானம், பொதுக்குழு தீர்மானம் எதுக்கு? அவர் பேசுகின்ற ஒரே ஒரு விஷயம், அவர் பேசுகின்ற பொழுது நான் ஒரு முறை கூட இல்ல, அவர் இப்பதான் குறுக்கிட்டார். உங்க நேரமும் கடந்துச்சு ஜெயராஜ். திருச்சி வேலுச்சாமி எந்த நிர்வாக குழு எந்த பொதுக்குழு முடி காங்கிரஸ் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். அவங்களுக்கு நேரம் வேண்டும் சார். அன்றைக்கு நேரத்தை அதிகமா எடுக்கிறீங்க திரு ஜெயராஜ். கலைஞர் பேசுகின்ற திரு ஜெயராஜ் நேரத்தை பொருளாதார சொன்னாரா இல்லையா? திருச்சி ஒரே ஒரு விஷயம், பொருளாதார ஸ்டாலின் பொதுக்குழு சொன்னாரா இல்லையா? அண்ணன் வைகோ பேசுவது இன்னைக்கு என்ன நடந்து கொள்கிறார் சொல்லுங்க. நான் வருகிறேன். ஈழ பிரச்சனை எதனால படுகொலை சொல்லுங்க. எத்தனை நாள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்த போறீங்க? ஈழ பிரச்சனையை விட இந்த பிரச்சனை முக்கியம் சார். அப்படி வாங்க, அப்படி வாங்க. ஈழ பிரச்சனையை விட இந்த பிரச்சனை முக்கியம். இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். இடைவேளை சார், ப்ளீஸ் ப்ளீஸ். கேள்வி நேரத்தில் ஒரு இடைவேளை தேவைப்படுகிறது. இடைவேளை சார்.